இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளிச் செய்த 1860 வருடத்தின் வேதாகம வசனம். புஸ்தகம் எபிரேயர் 12 அதிகாரம் 7 நீங்கள் அவருடைய தண்டிப்புக்கு உட்பட்டிருக்கிறபடியால் பராபரன் உங்களை தம்முடைய பிள்ளைகள் போல எண்ணி நடப்பிக்கிறாரே. இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ. தேவன் இசை மூலமாக சுகமளிக்கிறார். தேவன் அன்பினால் சுகமளிக்கிறார். மருந்துகளின் மூலமாக தேவன் சுகமளிக்கிறார். ஜெபத்தின் மூலமாக தேவன் சுகமளிக்கிறார். சுகமாக்குவதற்கு தேவன் அநேக வழிகளை வைத்துள்ளார். பாருங்கள், அதில் எவ்வகையானது உங்களுக்கு தேவையோ அதை பொறுத்தது. யாரோ ஒருவர் சுகமாக்கப்படுதல் நிரந்தரமா என்று கேட்டார். விசுவாசம் நிலைத்திருக்கும் மட்டும் சுகமாக்கப்பட்டதும் நிலைத்து நிற்கும். ஆனால் விசுவாசம் தோல்வியடையும் போது உங்களுக்கு கிடைத்த சுகம் உங்களை விட்டு அகலும். தாவீது அவன் விதைத்ததை அவனே அறுக்கும்படி கர்த்தர் செய்த போதிலும் ஆனால் அவன் இன்னும் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்தான். அவன் தேவனிடத்தில் திரும்பின காரணத்தினால் கர்த்தர் தாவீதை மன்னித்தார். ஒவ்வொரு முறையும் நீங்கள் தவறு செய்யும் போது அதற்கான கிரயத்தை நீங்கள் சிட்சிப்பினால் பெறுவீர்கள். உங்களுடைய இருதயத்திலிருந்து உங்களால் நேசிக்க முடியவில்லை என்றால் அப்படியானால் கிறிஸ்து உங்களோடு இல்லை.